இந்த வேங்கை வயல் இஷ்யூ கடந்த ஒரு 2 வருஷமாவே இந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு சார். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்போ வந்து அந்த தலித் மக்கள் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிராம மக்கள் வந்து எப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் இருந்தாங்க, அங்கே ஆல்ரெடி கேஸ்ட் பிரச்சனை இருந்தது அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து நம்ம இந்த அஃபென்ஸ் அணுகணும்னு நான் பார்க்குறேன். கோவிலுக்குள்ள அங்கே வந்து தலித் மக்களை அனுமதிக்க மாட்டேன், கலெக்டரே கேட்டால் கூட சாவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் முத்தையா அவர்கள். இரட்டை குவளை முறை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்போ இதுலேயும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா அவர்கள் கனெக்ட் ஆகிருக்கிறார். முத்தையா யாருன்னு பார்த்தா முத்தையா முழுக்க ஏடிஎம்கே கட்சி சார்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோடவும் யார் அக்யூஸ்டா இருப்பாங்க அப்படின்றத வந்து இவங்களா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? இவங்களும் பாதிக்கப்படுவாங்க. என் வீட்டில் இருக்கிற வந்து என்னுடைய பசங்களோ, என்னுடைய வந்து அண்ணனோ, என்னுடைய தம்பியோ, என்னுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ அந்த வந்து மழை தண்ணியை தானே குடிக்க போறாங்க. அப்படி தெரிஞ்சிருந்து நான் அதை அந்த செயலை யாருன்னா செய்வாங்களா? அந்த முரளி ராஜா தான் வந்து இந்த முதல்ல இந்த பிரச்சனையை வந்து அங்கே வேங்கை வயலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்றாரு. இப்போ ஒரு கிரைம் நடந்திருக்குதுன்னா அந்த கிரைமை நான் தான் பண்ணியிருக்கிறேன்னா நானே அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் பகிர்வேனா? இது வந்து நடந்த இன்சிடென்ட்டோட கொடுமையா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களே திருப்பி நீங்கள் குற்றவாளியாக மாற்றுறதுன்றது டி நோவா ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் சரியான ஃபைண்டிங்ஸ் இல்லை, திருப்தி இல்லைன்னா திருப்பியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த கேஸ் வந்து திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் கட்சி வந்து திமுக கூட தான் கூட்டணி இருக்கீங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து சரியாக வந்து நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ரெண்டாவது விஷயம், இந்த கிரைம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டான ஒரு கிரைமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பின்னால் வந்து ஒரு சாதி புத்தியும் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். போலீஸ்குள்ளே வந்து கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டோடைய இந்த இடைநிலை சாதிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதில்ல, ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறாங்கன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மழை தண்ணி குடிச்சிங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சாங்களா, நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம கேட்குறோம்ல. அப்போ நம்மளுடைய விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது அது எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்த தவறை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடில் இவர் தான் வந்து சேர்மன், விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மன். அப்போ இவருக்கு இந்த மக்கள் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா? அந்த முத்தையான்றவர் வந்து ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர். பொலிட்டிக்கலா நீங்க கெயின் பண்றதுக்கு கூட இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம். அப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க தான் நம்ம சொல்றோம். ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா ஒட்டு மொத்தமா தலித்துடைய ஓட் பேங்க் வேற, நான் தலித்துடைய ஓட் பேங்க் கன்சால்டேஷன்ல வேற அப்படின்ற ஒரு பார்வை அந்த ஏரியால. நான் தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுறேன். அவங்களுக்கும் வந்து இந்த ஓட் பேங்க் அடி வாங்குன்ற மாதிரி தான் ஏடிஎம்கேவையும் யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? தலித் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறத அங்க இருக்க ஊர் மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது காலனி ஊர் அப்படின்ற பார்வையில் இருந்து கேட்குறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த வேங்கை வயல் கிராமத்தில் இருக்குன்னு சேர்த்து கேட்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து அந்த காலனி, அந்த தலித் மக்கள் இருக்க பகுதி, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார். இது தொடர்பாக வந்து சில வீடியோ காட்சிகளும் ஆடியோவும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வெளியே வந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருக்கும்பொழுது உங்கள் இன்வெஸ்டிகேஷன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மீடியாவுக்கு கிடைக்குது, அது லீக் ஆகுதுன்னா அப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் எங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குது? அது வந்து என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் ஒத்துக்காதீங்கன்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ணி வந்து பரப்புறீங்க. என்ன நோக்கம் உங்களுக்கு? என்ன எண்ணம்? ஒத்துக்காதீங்கப்பான்னு சொல்கிறதான விஷயம் என்ன தெரியுமா? இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ இங்கேயே நியாயம் கிடைக்காத போது இப்போ சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழே வருது, அங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஆதரவாக பேசுறது வந்து தலித்துடைய வெல்ஃபேர் கிடையாது, அவர் பாலிடிக்ஸ்க்காக இதை பண்ணுறாரு. திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசிகேவின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள் நம்ம கூட இன்டர்வியூவில் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த வேங்கை வயல் இஷ்யூ கடந்த ஒரு 2 வருஷமாவே இந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு சார். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்போ வந்து அந்த தலித் மக்கள் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
முதல்ல வேங்கை வயல் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிற கிராம மக்கள் வந்து எப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் இருந்தாங்க, அங்கே ஆல்ரெடி கேஸ்ட் பிரச்சனை இருந்ததா அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து நம்ம இந்த அஃபென்ஸ் அணுகணும்னு நான் பார்க்குறேன். முதல்ல அங்கே வந்து கோவிலுக்குள்ள அங்கே வந்து தலித் மக்களை அனுமதிக்க மாட்டேன், கலெக்டரே கேட்டா கூட சாவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் முத்தையா அவர்கள். ரெண்டாவது விஷயம், அந்த கிராமத்துக்குள்ள இரட்டை குவளை முறை இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்போ அந்த கிராமத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் யாருன்னா முத்தையா அவர்கள் தான். ரெண்டாவது, முத்தையா அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த பம்ப் ஆப்ரேட்டரை வந்து நீக்கிட்டு அவர், அதாவது அந்த கிராமத்துல தண்ணி டேங்கோடைய வந்து பம்ப் ஆப்ரேட்டரா முத்தையாவுக்கு எதிரான ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுல வந்து முத்தையா அவர்கள் என்ன பண்றாரு, அவரை நீக்கிறார். அவரை நீக்கிட்டு, அவர்களுடைய பேர் வந்து சண்முகம், அவரை நீக்கிறாங்க. நீக்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து நீங்க தலைவராக இருந்தா கூட உங்களால் அவரை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னா அங்க அந்த பகுதியில் முத்தையாவுக்கு எதிராக, அதாவது முத்தையாவுக்கும் அவருக்கும் தான் வந்து அங்க சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய பேர் சிதம்பரம். அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல தான், அவருடைய ஆதரவான ஒரு ஆளை தான் அங்க பம்ப் ஆப்ரேட்டரா வந்து நியமிக்கப்பட்டார். அவர் பேர் தான் சண்முகம். அவரை வந்து நீக்கினது யாருன்னா முத்தையா அவர்கள் நீக்கிறாங்க. திருப்பியும் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து தான் அந்த வேங்கை வயல் இஷ்யூ வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை பேசுறாங்க. அப்போ இதுலயும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா அவர்கள் கனெக்ட் ஆகிருக்கிறாரு. முத்தையா யாருன்னு பார்த்தா முத்தையா முழுக்க ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவர். அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோடவும் நெருங்கிய தொடர்புடையவர். விஜயபாஸ்கரோட அவருக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது முத்தையாவை வந்து நீங்க வந்து எத்தனை முறை விசாரிச்சீங்க? முத்தையா தான் வந்து தவறு பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவும் சொல்லி இல்லை கிராம மக்கள். அவர் மேல சந்தேகப்படுறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியும் அவர் மேல வந்து ஒரு சந்தேக பார்வை வைக்கிறாங்க. அப்போ அவரை நீங்க எத்தனை முறை விசாரிச்சிருக்கிறீங்க, எத்தனை முறை சமன் கொடுத்து விசாரிச்சிருக்கிறீங்க அப்படின்றத காவல்துறை தெரியப்படுத்தணுமா இல்லையா? அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து கேஸ் பதிவு செய்யப்பட்டால் அந்த கேஸ் உடைய ஈச் அண்ட் எவ்ரி ப்ராக்ரஸ், அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளைண்டன்ட்டுக்கும் விக்டிம்க்கும் இன்டிமேட் பண்ணணும். இது ரூல். ஆனா இது வரைக்கும் வந்து எத்தனை முறை வந்து அப்படி கம்ப்ளைண்டன்ட்டுக்கும் விக்டிம்க்கும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ராக்ரஸை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை? அப்படி பார்த்தா கிடையாது. இவங்க தான் குற்றச்சாட்டுப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அதில் ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல தான் நம்மளுக்கு தெரிய வந்தது இந்த தகவல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் முழுக்க வந்து யார் அக்யூஸ்டா இருப்பாங்க அப்படின்றத வந்து இவங்களாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? முன்கூட்டியே இவங்க தீர்மானிச்சிட்டாங்க. என்னன்னா அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அங்க இருந்த லோக்கல் போலீஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்டை தான் வந்து இப்போ சிபிசிஐடியும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல இருந்து நீங்க வேறுபடுறதுக்கு நீங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க? இப்ப நான் என்ன பார்வை கேட்கிறேன்னா, இப்போ வந்து அந்த இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, சாரி இப்போ 3 பேர் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்கல்ல, அந்த 3 பேருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அதே கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அதுல மலம் கலந்தா இவங்களும் பாதிக்கப்படுவாங்க. என் வீட்டில் இருக்கிற வந்து என்னுடைய பசங்களோ, என்னுடைய வந்து அண்ணனோ, என்னுடைய தம்பியோ, என்னுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ அந்த வந்து மலத்தண்ணியை தானே குடிக்க போறாங்க. அப்படி தெரிஞ்சிருந்து நான் அதை அந்த செயலை யாருன்னா செய்வாங்களா? அப்போ இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த முரளி ராஜா தான் வந்து இந்த முதல்ல இந்த பிரச்சனையை வந்து அங்க வேங்கை வயலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல பகிரும்போது தான் அந்த பிரச்சனை வந்து பெரிய இஷ்யூவா போகுது. இப்போ ஒரு கிரைம் நடந்திருக்குதுன்னா அந்த கிரைமை நான் தான் பண்ணியிருக்கிறேன்னா நானே அதை எடுத்து வாட்ஸ்அப்ல பகிர்வேனா? ஒரு சிம்பிள் லாஜிக். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி யார் அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, யார் அந்த பிரச்சனையிலிருந்து மேல மலம் கலந்த அந்த தண்ணியை அந்த சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு போனாங்களோ அவங்க 3 பேரையே நீங்க வந்து அக்யூஸ்டா மாத்தி வச்சிருக்கீங்க. அப்போ இது வந்து யூஸ்வலா காவல்துறையில் இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் உடையவங்க காவல்துறையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற ஃப்ளா தான் இவங்கள மாதிரியான ஆட்களை வந்து நீங்க வந்து அக்யூஸ்டா திருப்பி வந்து நிறுத்துறீங்க. இது வந்து நடந்த இன்சிடென்ட்டோட கொடுமையா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களே திருப்பி நீங்க குற்றவாளியா மாத்துறதுன்றது. அதனால இந்த போக்கை வந்து காவல்துறை கைவிடணும். இதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். டி நோவா ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல சரியான ஃபைண்டிங்ஸ் இல்லை, திருப்தி இல்லைன்னா திருப்பியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த கேஸ் வந்து திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதுல கூட உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு இந்த பிரச்சனையை முழுக்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் எங்க கட்சியுடைய நிலைப்பாடும் கூட. அதுதான் எங்க தலைவரும் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒரு போலீஸ் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சிஎம் உடைய டைரக்டா கண்ட்ரோல் இருக்கு. அப்போ அங்க போலீஸ் வந்து தவறு செஞ்சா அது கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து யாருடைய கீழே இயங்குறாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் யாரு? அப்படி பார்க்கும்போது வந்து சிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கவங்களே சிஎம்மால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றத எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து
முன்வைப்பாங்களா இல்லையா? அது அது அவங்கள அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு வைப்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மானிட்டரிங் விஜிலன்ஸ் கமிஷனுடைய சேர்மனும் சிஎம் தான். எஸ்சிஎஸ்டி ஸ்டேட் விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மனும் இவர் தான். அப்போ காவல்துறைக்கு மட்டும் இவர் தலைவர் கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த மக்களோட இந்த நேரத்தில் நிற்கிறதும் இதை வந்து வேற ஒரு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதும் தான் இது சரியான வேலையா இருக்கும். இல்லைன்னா திமுக அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும். இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் திருமாவளவன் உங்கள் கட்சி வந்து திமுக கூட தான் கூட்டணி இருக்கீங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து சரியாக வந்து நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஏதோ வந்து தான் தோன்றித்தனமாக இந்த விஷயத்த சொல்லலை. ஃபேக்சுவலாக நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன் வந்து அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் அப்போ அதில் அந்த மழை தண்ணியை என் வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் அம்மா குடிக்க போகிறாங்க, எங்கள் அப்பா குடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்து நான் கலந்துருக்க முடியுமா? ரெண்டாவது விஷயம், இந்த கிரைம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டான ஒரு கிரைமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 1000 கணக்கு லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த டேங்க் அது. அந்த டேங்க்ல நீங்க ஏதோ 1 கிலோ 2 கிலோ குவான்டிட்டி உள்ள ஒரு மலத்தை கொண்டு போய் அதில் வந்து கலக்குறீங்க அப்படின்னா மொத்த வாட்டருமே கண்டாமினேட்டட் ஆகாது. அப்போ அந்த வாட்டர் முழுக்க முழுக்க கண்டாமினேட்டட் வாட்டரா இருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து ரொம்ப பிளான்டா பெரிய லெவல்ல ஒரு குவான்டிட்டியான ஒரு மலத்தை கொண்டு போயிட்டு மனித கழிவை கொண்டு போயிட்டு உள்ள கொட்டி இருக்கிறாங்க. அப்படி கொட்டும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களே அதை குடிச்சு பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்க வேணாலும் அதை செஞ்சிருக்க முடியுமா? செஞ்சிருக்க முடியாது. அப்போ இது ஆப்வியஸ்லி வந்து இதுக்கு பின்னால வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இருந்தா கூட ஒரு சாதி புத்தியும் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஊருடைய தலைவர் யாரு, அந்த அவர் என்ன வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இறையூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல தான் வந்து தலித் மக்கள் அங்கே வந்து சமமா வழிபாடு நடத்த முடியலன்ற பிரச்சனை இந்த சைமல்டேனியஸா நடந்தது. அப்ப இருந்த கலெக்டர் வந்து விசாரணை நடத்தினாங்க. விசாரணை நடத்தி சாவியை கொடுன்னு கேட்குறாங்க. முத்தையா வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 1 ஹவரா சாவி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ ஒரு அம்மா கூட வந்து சாமி வந்து ஆடினாங்க. ஈனப்பிறவி நீங்க உங்களெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள விடணுமா அப்படின்னாங்க. அந்த அம்மா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போ அந்த அம்மாவும் வந்து இவர் முத்தையாவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டும் கூட. அங்க ஆல்ரெடி அந்த கிராமத்துக்குள்ள வந்து இரட்டை கொலை முறை இருக்குன்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஆல்ரெடி அங்க ஒரு கேஸ்ட் இஷ்யூ இருக்கு. நேற்று நம்ம குடியரசு தினம் கொண்டாடணும். குடியரசு தினம்னா என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்த தினம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பீகார்ல நடைமுறைப்படுத்தப்படல, உத்தரப்பிரதேசில் நடைமுறைப்படுத்தல, மகாராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்தல, ராஜஸ்தானில் நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லிட்டு நம்ம வட இந்தியாவை கை காட்டிட்டு இருந்தோம். அப்புறம் பார்க்க போனா இங்க தமிழ்நாட்டிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரியா நடைமுறைப்படுத்தலன்றதுக்கான ஒரு சான்று தான் வேங்கை வயல் இஷ்யூ. அந்த கிராமத்துல இரட்டை கொலை முறை இருக்குன்றாங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. அந்த கிராமத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உரிய காவல்துறைக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து அவர் ஆதரிக்கிறாரு, அவருடைய ஆதரவோட தான் அது நடக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ முத்தையா அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்க எந்த பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி விசாரிச்சீங்க? ஏன்னா அவரை தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர் மேல சந்தேகப்படுறாங்க. தலித்துகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தொடர்ந்து அவர் எடுத்துட்டு வராருன்றாங்க. அங்க ஆல்ரெடி தண்ணி டேங்க் இருந்தது. ஆனா வீட்டுக்கு தண்ணி குழா கொடுக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் சிஸ்டம் அங்க இல்ல. இதை வந்து தேர்தல் நேரத்துல அங்க இருக்கக்கூடிய தலித் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றாத போதோ அந்த பகுதியிலேயே இருந்த சிதம்பரம் என்றவர், அவர் வந்து தலித் மக்களுடைய ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து இந்த கோரிக்கை முன்வைக்கிறார் கிராம சபை கூட்டத்தில். இதெல்லாம் அங்க நடக்கிற இன்சிடென்ட். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து நடத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒருத்தவங்க மேல வந்து நான் பாதிக்கப்பட்டவன், நான் தான் கம்ப்ளைண்ட். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எனக்கு இவர் மேல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்றேன். நான் கை காட்டுற ஆளை நீங்க விட்டுட்டு நீங்க உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்க பிடிச்சி உள்ள போடுறதுன்றது என்ன? அப்ப இந்த மக்களை நீங்க வந்து கேஸ் போட்டு உள்ள அனுப்பணும்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரு வந்து யார் மேல நம்ம வந்து குற்றச்சாட்டை வச்சா வலிமையா கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்க மேல இதை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த காவல்துறைக்கு உள்ள அதிகமா பாகுபாடு நிறைந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. இது நேத்து இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பரமக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்ததுல இருந்து இந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். போலீஸ்குள்ள வந்து கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டோடைய இந்த இடைநிலை சாதிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்றது இல்ல, ரொம்ப பயாஸ்டா இருக்கிறாங்கன்றத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமா காலம் முழுக்க. அப்ப இதை ரிஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு தேவை யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. இப்ப மாநில அரசு இதை எப்ப வந்து இதை ரிஃபார்ம் பண்ண போறாங்க? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் வந்து இந்த மாதிரி கேஸ்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருந்தா யார் பாதிக்கப்படுறாங்க?
அதுல அந்த மக்களுடைய எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லைங்க, அதை வந்து ரொம்ப கொடுமையானது. அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க, இல்ல ஒரு பொண்ணை கட்டிட்டு வராங்க, எந்த ஊருப்பா நீங்க, வேங்கை வயல் அப்படின்னு சொன்னா, மழை தண்ணி குடிச்சிங்களா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க குடிச்சாங்களா, நீங்க அதுல பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போதோ அதை வந்து அதை நம்ம கேட்குறோம்ல, அப்போ நம்மளுடைய விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது அது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா, எவ்வளவு ஒரு உளவியல் ரீதியாகவும் தெரியுமா. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அது காலமெல்லாம் ஒரு இழுக்கு. அது கண்டிப்பா அது ஏதோ வந்து ஒரு தனி நபருக்கு எதிராக நடந்த ஒரு குற்றம் கிடையாது. அஃபென்ஸ்லேயே வந்து கிரைம் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் தலித்ஸ் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு, நடக்குது. அது வேற, அந்த பிரச்சனை வேற. ஆனா அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹோல் தலித் கம்யூனிட்டின்னு இருக்குல்ல, வேங்கை வயல்ல யாரோ ஒருத்தருக்கு எதிராக வந்து மலம் கலந்த தண்ணியை குடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றது வேற. அந்த ஹோல் கம்யூனிட்டியே வந்து அதுல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய கொடுமை அது. அப்ப நாளைக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போனா கூட இந்த சாதிய சிஸ்டம் இருக்கிற வரைக்கும், இந்த பிரச்சனைகள் வந்து பேசப்படுற வரைக்கும், அந்த மக்கள் அந்த கிராமத்தை விட்டு கடந்து போயிட்டா கூட அவங்களுடைய வழித்தோன்றல் இது தொடரும், இந்த அழுக்கு தொடரும், இந்த இழிவான பார்வை தொடரும். உங்க முன்னோர்கள்லாம் வந்து எங்களுடைய மழை தண்ணியை குடிச்சு வந்தாண்டா அப்படின்னுவான். அப்ப அவங்க உளவியல் ரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல. இப்ப இந்த இடத்துல அவங்களும் இந்த நாட்டுடைய குடிமகன்கள் தானே. அப்போ அந்த SC/ST கமிஷனுடைய விஜிலன்ஸ் ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டியை சேர்மனா இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த மக்களை ஆறுதல் படுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? இங்க முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்த தவறை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சைட்ல இவர் தான் வந்து சேர்மன், விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியோட சேர்மன். அப்ப இவருக்கு இந்த மக்கள் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஆறுதலா போய் நிக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இன்னும் வீரியமா நடக்கணும், செயல்படணும்னு நம்ம சொல்றோம். இதுல எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அவ்வளவு பொலிட்டிக்கல் டார்ச்சர் பண்ண கட்சி ADMK. அந்த முத்தையான்றவர் வந்து ADMK கட்சியை சார்ந்தவர். உங்களுக்கு பொலிட்டிக்கலா அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இது ஒரு நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு கிடையாது, ஒருவேளை அவங்களுக்கு இருந்தா சொல்றேன். பொலிட்டிக்கலா நீங்க கெயின் பண்றதுக்கு கூட இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம். அப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க தான் நம்ம சொல்றோம். அதுதான் நானும் கேட்கணும் சார். அப்படி இருந்தும் ஏன் வந்து சரியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா, ஒட்டு மொத்தமா தலித்துடைய ஓட் பேங்க் வேற, நான் தலித்துடைய ஓட் பேங்க் கன்சால்டேஷன்ல வேற அப்படின்ற ஒரு பார்வை அந்த ஏரியால. நான் தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுறேன். ஏன் இந்த கான்செப்ட் வந்து ஹோலிஸ்டிக்கா இந்தியன் சொசைட்டிக்கு மொத்தமா கூட பொருந்தும். என்னன்னா ஒரு குற்றம் தலித்துகளுக்கு எதிராக நடந்ததுன்னா அந்த குற்றத்திற்கு ஆதரவா நான் தலித்ஸ்லாம் போலரைசேஷன் ஆகுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆக்கிடுவாங்க. அதுக்கான வந்து இங்க ஒரு கேஸ்டிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து சில பொலிட்டிக்கலா பார்ட்டியா இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குல்ல, அவங்க போயிட்டு அங்க பாருங்க நம்மளுக்கு எதிராக வந்து திமுக கவர்மெண்ட் செயல்படுது. இப்போ வந்து தேர்தல் காலகட்டத்துல சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா அரசு ஊக்கத்தொகை கொடுக்குன்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து அதை அறிவிக்கிறாங்க. அதை சில வந்து தென் மாவட்டங்கள்ல பல தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி இங்க பாருங்க நம்ம வீட்டு பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து SC பசங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேற மாதிரி வந்து தவறான எண்ணத்துல மோட்டிவேட் பண்ணாங்க அந்த மக்களை போயிட்டு. அப்போ இந்த மாதிரி இந்த கேஸ்டிஸ்ட் சொசைட்டிக்குள்ள தலித்துகளுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தா அதுல அரசு வந்து சரியா நடந்துக்கிட்டா நான் தலித்துடைய வாக்கு வராது அப்படின்ற ஒரு உளவியலை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே திமுக விமர்சிக்கிறதுக்கு. எடப்பாடி எப்ப சான்ஸ் கிடைக்கும் தானே இருக்கிறாரு. அப்ப எடப்பாடி வந்து இந்த பிரச்சனையை வந்து விமர்சிக்கலாம் இல்லையா, இப்ப எடப்பாடி இந்த இஷ்யூவை கேட்கலாம் இல்லையா. அது பெரிய அவர் தானே பிரைம் அப்போசிஷன் பார்ட்டி, பிரதான எதிர்கட்சி யாரு? எடப்பாடி தானே. அப்ப இந்த இடத்துல வந்து திமுக அரசாங்கம் சரியா செயல்படலன்றத கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்றோம். அப்ப எதிர்கட்சியா இருக்கு உங்களுக்கு என்ன கேடு? நீங்க இந்த பிரச்சனை ஆகணும்ல. காரணம் என்னன்னா உங்களுடைய கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் அங்க தலைவரா இருக்கிறார். அவங்க பத்மான்ற உங்களுடைய கணவர் தான் அந்த முத்தையா, அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க பத்மான்றவங்க தலைவர், அவருடைய கணவர். அப்புறம் அவருடைய ஆதிக்கத்தின் கீழே தான் அதுக்கு கண்ட்ரோல்ல தான் அந்த ஏரியா. அவங்களுக்கும் வந்து இந்த ஓட் பேங்க் அடி வாங்குன்ற மாதிரி தான் ADMK-வையும் யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் யோசிக்கிறேன். இல்லைன்னா ADMK-க்குள்ளேயும் இப்போ ADMK மட்டும் வந்து ADMK கட்சி கூட மட்டும் வந்து ஹானர் கில்லிங்க்கு வந்து இங்க நிறைய வந்து கொலைகள் நடக்குது, அதுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அன்றைய தினத்துல வந்து ADMK ஆட்சியில் இருக்கும்போது VCK கோரிக்கை வச்சும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு OPC எழுந்து பேசினார். தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை, தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ ADMK-க்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே இப்ப பெரியாருக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்ததுங்க. சீமான் தவறுதலான வார்த்தையை ரொம்ப அவதூறா கேடுகட்டத்தனமா பேசினாரு. அப்ப அந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் எக்ஸப்ட் பாஜக எல்லாம் ஒரே அணியில நின்னுமா இல்லையா? பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நம்ம நின்னமா இல்லையா அந்த இடத்துல? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே நாங்க ஏதோ அறிக்கை விட்டுட்டு போல,
களத்துல இறங்கி போராடணும். அம்பேத்கருக்கு வந்து பிரச்சனை வந்து அமித்ஷா வந்து அம்பேத்கர் வந்து இழிவா பேசும்பொழுது எப்படி நாங்க ரியாக்ட் பண்ணமோ அதுக்கு ஈக்குவலா பெரியாருக்கு நடக்கும்பொழுது நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா இடங்களையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு வரைக்கும் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் சீமான் அவர்களை கடுமையா விமர்சிச்சுதான் பொது வழியில பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க அம்பேத்கர் வேற பெரியார் வேறன்னு பிரிச்சு பார்க்கல. ரெண்டு பேருடைய விஷனும் டெஸ்டினேஷனும் ஒண்ணுதான், சாதிய கட்டமைப்பை அடிச்சு சுக்குநூறு ஆக்கணுன்றதுதான். அப்ப இந்த பிரச்சனையில வேங்கவேல் இஷ்யூல திமுக வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. எல்லா எதிர்கட்சிகளுக்கும் ஏன் ஒரு அணியில வந்து நிக்கலாம் இல்லையா இந்த பிரச்சனையில? அது எப்படிங்க? அது ரொம்ப அநியாயங்க. அதாவது அந்த அந்த வேங்கவயல் இன்சிடென்ட் உள்ள கொடுமையானது என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களே நீங்க அக்யூஸ்டா டர்ன் பண்றதுன்றது தான். இப்போ அந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை எப்படி சார் பாக்குறாங்க? தலித் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறத அங்க இருக்க ஊர் மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது காலனி ஊர் அப்படின்ற பார்வையில் இருந்து கேட்குறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த வேங்கவயல் கிராமத்தில் இருக்கவங்களும் சேர்த்து கேட்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து அந்த காலனி, அந்த தலித் மக்கள் இருக்க பகுதி, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. முதல்ல நம்ம வந்து அந்த ஊர் பகுதியில் வந்து காலனி ஊருன்னு பிரிக்கிற அந்த 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 கான்செப்ட்லேயே நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக தான் அதை நான் கேட்டேன். ஓகே, என்னன்னா ஊர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சாதிய மனநிலையில தான் இருக்கிறாங்க, எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊர் பகுதியில் இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ள நம்ம வர விரும்பலை. பிரச்சனை என்னன்னா எல்லா இஷ்யூலையுமே கேஸ்டிஸ்ட்ன்றவன் ஒரு மைனாரிட்டி குரூப் தான். அவன் என்ன பண்ணுவான், மெஜாரிட்டியை போயிட்டு மூளை செலவு செய்வான். நம்மளுக்கு எதிராக பேசுறாங்க பாருங்க, நம்ம வீட்டு பெண்களை வந்து இழுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க, நம்ம சாதியை பத்தி தப்பா பேசுறாங்க, நம்மளாம் ஆண்ட பரம்பரை இல்லையா அப்படின்ற அந்த கேஸ்ட்டை ப்ரொவோக் பண்ணக்கூடிய விஷயத்த போயிட்டு அவன் தான் வந்து போயிட்டு ட்ரிகர் பண்ணி கொண்டு வருவான். இப்போ ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னா கிடையாது. அவங்க அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு ஜனங்க கிட்ட போயிட்டு யார் அந்த சமூகத்தை சார்ந்தவனை போயிட்டு இப்போ நம்மளை வந்து அவங்க குறை தப்பா பேசுறாங்க அப்படின்னு போயிட்டு சொன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க, அவன் சொல்றது தான் இவங்க கேட்பாங்க. முதல்ல அங்க வந்து எப்படின்னா சிஸ்டமே பிரிஞ்சிருக்கு. சிஸ்டம் வந்து அந்த கிராமத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் சிஸ்டம் பிரிஞ்சிருக்கு. எல்லா கிராமங்களும் இப்போ வந்து நகரங்கள்ல தான் நம்மளால வந்து சாதிய வந்து வெளிப்படையா பார்க்க முடியாது, கிராமங்கள்ல வெளிப்படையா பார்க்கலாம். தனித்தனியாவே வாழ்விடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், தனித்தனியாவே சுடுகாடு அமைக்கப்பட்டிருக்கும், தனித்தனியா கடைங்க இருக்கும். இரட்டை கோவலை முறை அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னது யாருன்னா நம்ம வந்து இங்க சென்னையில உட்காந்துக்கிட்டு அந்த விஷயத்த பேசல, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களே வந்து முன் வந்து சொல்றாங்க இப்படி ஒரு பிரச்சனை இங்க இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டத்துல எல்லாருக்கும் தானே கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அந்த கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்ல ரொம்ப 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 மோசமானவங்க அப்படின்ற மாதிரியே நான் பிராண்ட் பண்ணலாம் விரும்பல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முத்தையாவுக்கு ஆதரவான ஆளுகளோ முத்தையாவோ இதை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவரை சரியாக விசாரணை பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஓகே, எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாலே ஈச் அண்ட் எவ்ரி வந்து ஸ்டேஜ் ஆஃப் கிரைம், அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதில் இருக்கிற ப்ராக்ரஸை ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்டுக்கும் விக்டிம்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகே, அப்படி பண்ணலைன்றது தான் இந்த பிரச்சனையில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முத்தையாவை விசாரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் யாரை திரும்பி கூட்டு போய் விசாரிச்சிருக்கிறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் அதில் வந்து யார் இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களே கூட்டு போயிட்டு விசாரிக்கிறீங்க. இது என்னன்னா ஒரு பிரசிடென்ட்டாக மாறிடும், ஒரு தவறான முன் உதாரணமா மாறிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா இதை அனுசரிச்சுட்டு போகலாம், இது எதுக்கு வெளியில போய் சொல்லிக்கிட்டு நாளைக்கு நம்ம பிள்ளைய கூட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க, நம்மளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அது விடுங்க கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு எதிராக நடக்கிற அந்த அட்ராசிட்டிஸை சைலண்டா பெயினோட அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். இதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், சிவிலைஸ்டு சொசைட்டி, தமிழ் சொசைட்டி ரொம்ப சிவிலைஸ்டான சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த வேங்கவயல் பிரச்சனைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைஞ்சு இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். சார், இது தொடர்பாக வந்து சில வீடியோ காட்சிகளும் ஆடியோவும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2 days முன்னாடி வந்து வெளியே வந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோவும் ஆடியோவும் எவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இன்வெஸ்டிகேஷன் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சிபிசிஐடி. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் இன்வெஸ்டிகேஷன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மீடியாவுக்கு கிடைக்குது, அது லீக் ஆகுதுன்னா அப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் எங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குது நடக்கிற? இப்போ வந்து போலீஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்த மீடியா பப்ளிஷ் பண்றதுன்றது வேற, மீடியா ட்ரையல்ன்றது வேற. மீடியா ட்ரையல்ன்றதுனா மீடியாவே உள்ள இறங்கி கிரைம் ரிலேட்டடா இருக்க கூட ரெலவெண்டான எவிடன்ஸை வந்து வெளியே பப்ளிஷ் பண்றது. அப்போ இங்க வந்து எங்க லூப் ஹோல்ஸ் இருக்கு, அது யார், அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? போலீஸ் தானே, சிபிசிஐடி தானே பொறுப்பாவாங்க. அதுவும் குறிப்பா அது வந்து என்ன சொன்னாலும் வந்து நீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்றதை மட்டும் நீங்க கட் பண்ணி வந்து பரப்புறீங்க.
என்ன நோக்கம் உங்களுக்கு, என்ன எண்ணம்? ஒத்துக்காதீங்கப்பான்னு சொல்றதான விஷயம் என்ன தெரியுமா? உன்னை அடிச்சு கேட்டாலும் உன்னை துன்புறுத்தினாலும் உண்மைக்கு புறம்பா நீ வந்து எதுவும் ஒத்துக்காதுன்னு சொல்றது அது. ஆனா அதை நீங்க கட் பண்ணி காட்டுறீங்கன்னா, ஒத்துக்காதீங்கப்பான்னா அவ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம இந்த அம்மா ஒத்துக்க வேணாம்னு சொல்றாங்க போலன்ற மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல லேமேனுக்கு காமன் மேனுக்கு புரியும் இல்லையா? அப்போ இது இன்டென்ஷனலா தானே இதெல்லாம் வெளியில வருதுன்னு நம்ம சொல்றேன். அப்போ இந்த கிரைம் வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் வந்து தலித்ஸ் கிரைம் மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து டீல் செய்யப்படுது? அப்போ இதுல வந்து அப்போ அந்த விசாரணை அதிகாரி மேல ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஓகே சரி, இப்போ இது தொடர்பாக அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி சார்பா நீங்க விரும்புறீங்க சார்? நாங்க என்ன கேட்குறோம்னா, ஸ்டேட் போலீஸ் மேல நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் யூ ஷுட் கேப்சர் தி கல்பிரிட், அக்யூஸ்ட் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிஜுடைஸ் முன்முடிவு பண்ணிடுறீங்க. ப்ரிஜுடைஸில் பேஸ்ட் ஆன் ப்ரிஜுடைஸ் நீங்கள் இவர் தான் அக்யூஸ்டாக இருப்பாருன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற எவிடன்ஸ் அவங்க கிட்ட கொண்டு வந்து வைக்கிறீங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போது நீங்கள் ஆல்ரெடி அக்யூஸ்ட் இவனாக தான் இருப்பான்னு சொல்லி இந்த பர்ஸ்பெக்டிவ் முதல்ல கொடுத்தது லோக்கல் போலீஸ். அதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இந்த பிரச்சனை நடக்கும்போது தடா பெரியசாமி போன்ற ஆட்கள் பாஜகவை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்யூனிட்டி தலித் கம்யூனிட்டியில் இருக்கிறவனை தான் அங்கே போயிட்டு மலத்தை கொட்டிட்டான், அவனே தான் அந்த வேலையை செஞ்சான்னு சொன்னது முதல்ல இதை சொன்னது இந்த வருஷனை கொடுத்தது யாருன்னா பாஜகவும் தடா பெரியசாமி போன்ற ஆட்கள் தான் அதை சொன்னாங்க. அதையே வந்து முன்மொழிஞ்சாங்க லோக்கல் போலீஸ். இப்போ லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கிறாங்க. 2 வருஷம் கேஸ் நடக்குது, இன்வெஸ்டிகேட் பண்றேன்றீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா அன்னைக்கு பாஜக காரன் சொன்னதே இன்னைக்கு இருக்கிற சிபிசிஐடி போலீஸும் சொல்றாங்கன்னா, அப்ப என்ன இன்வெஸ்டிகேஷன் நீங்க என்ன கிழிச்சிங்க? அப்போ நீங்க வந்து புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்களா? சரி, அந்த மக்கள் தான் குற்றம் சாட்டப்பட்ட அந்த மக்களையே நீங்க அக்யூஸ்டா மாத்துறீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் ரீசன் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிபிசிஐடி இந்த போலீஸ்லாம் வந்து இப்போ முதலமைச்சர் அவரோட கண்ட்ரோலில் இருக்காருன்னு சொன்னீங்க. இப்போ இங்கேயே நியாயம் கிடைக்காத போது இப்போ சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழே வருது, அங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? வேற என்ன சிஸ்டம் இருக்கு நாட்டில்? இந்தியன் சொசைட்டிக்குள்ள என்ன சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்துக்கிட்ட தான் நம்ம போயிட்டு ரெமெடி கேட்க முடியும். சிபிசிஐடி கிட்ட நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஸ்டேட் போலீஸ்ல கிட்ட நம்ம அவங்க மேல இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த கேஸை நம்ம சிபிஐ கிட்ட கேட்கறது தான் வேற ரூட், நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெமெடின்றது. இல்லைன்னா வந்து ஹைகோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். ஆல்ரெடி வந்து தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. நாங்க கேட்டது சிபிசிஐடி விசாரிச்சாலும் அந்த கேஸை வந்து ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். அதாவது ஹைகோர்ட்ன்றதை விட வந்து ஜுடிஷியல் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன், நீதித்துறை அதை கண்காணிப்பாங்க எல்லா இன்வெஸ்டிகேஷனையும். அப்போ இந்த கேஸ் நடக்கல. அப்போ நம்மளுக்கு ஸ்டேட் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை. சிபிசிஐடி கொடுக்குறீங்க, லோக்கல் போலீஸ் என்ன சொன்னாங்களோ, சொல்லப்போனால் பாஜக உடைய கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்களோ அதையே நீங்க இங்க வந்து சொல்றீங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு என்னன்னா வேற நெக்ஸ்ட் எதை கேட்க முடியும்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம கேட்க முடியும். இப்போ முதலமைச்சர் இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றணும், பரிந்துரைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விசிகேக்கு எதிராக தான் அண்ணாமலை பேசியிருப்பாரு, இந்த ஒரு விஷயத்துல ஆதரவாக பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆதரவாக பேசுறது வந்து தலித்துடைய வெல்ஃபேர் கிடையாது, தலித் மக்களுடைய நலனோ இல்லை தலித் கம்யூனிட்டியுடைய எம்பவர்மெண்ட்டோ இல்லை தலித் மக்களுடைய வாய்ஸோ இல்லை அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் அவர் அதை பேசலை. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ். இந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் மைண்ட் செட்டு சமூகத்தில் பரவி கிடக்கிறதுக்கான காரணம் யாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் தான். மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அரசியல் கோட்பாடாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவால் தான் இந்த இவ்வளோ பிரச்சனையா. அப்போ அந்த சிஸ்டத்தையே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் இதில் எங்கள் மேலே வந்து எங்களுடைய நலன்லேருந்து பேசுகிறாருன்றதை எங்களால் புரிஞ்சு கொள்ளப்படாது. நாங்கள் அதை அப்படி புரிஞ்சிக்கல. அவர் எங்களுக்காக பேசுகிறாரு, எங்களோட வாய்ஸ்ன்ற மாதிரி நாங்கள் அவர் புரிஞ்சிக்கல. அவர் பாலிடிக்ஸ்க்காக இதை பண்ணுறாரு, திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாரு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறேன். ரெண்டாவது, அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட கடந்து போகக்கூடியவரா? அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாட்டி எடுப்பார்ல, ரோட்டுக்கு வருவார்ல, கேமரா ஆன் பண்ணுவார்ல, அடிச்சுப்பார்ல, அடிங்க இந்த பிரச்சனைக்கு, இன்னும் இந்த பிரச்சனையை வீரியமாக பேசுங்க. அப்படி சொல்ல போனால் முதல்ல வந்து அண்ணாமலை எதிர்க்க வேண்டிய ஆள் யாருன்னா அன்றைக்கு அவங்க கட்சியில் இருந்த பாஜகவுடைய தடா பெரியசாமியும் அங்க அந்த பாஜக அந்த பகுதியை சார்ந்த பாஜகவுடைய பிரதிநிதி ஒருத்தர் தான் முதல்ல வந்து இந்த பசங்களை தான் வந்து அங்கே மலத்தை கலந்துருப்பானுன்னு சொன்னால் அவங்களையும் எதிர்த்து பேசணும், அவங்களையும் நடவடிக்கை எடுக்கணும். அதை சொல்லிட்டு இதை சொன்னார்னா அதுல ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக் இருக்கு. ஆனால் அவருடைய புரிதல் அவருடைய பார்வை நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, அது ஒத்தும் வராது.
ஓகே. அப்போ நீங்க வந்து இவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு இது ஒரு ஆமா, அது stand ஒரு எடுத்துக்கிறாரு. பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அவர். அதுக்காக தான் அதை பயன்படுத்திக்கிறார். ஓகே சார். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.